டிபிஎம் திருச்சபை இருக்கு பாருங்களேன். டிபிஎம் திருச்சபையில் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வேர்ல்டுலேயே உலகத்திலேயே அதிகமான, நீங்கள் சென்னையில் டிபிஎம்னுடைய அந்த கிரவுண்டை போய் பாருங்க. நம்ம என்னமோ இந்த 1 ஏக்கர் கிரவுண்டை வாங்குறதுக்கு அவ்வளோ பண்ணிட்டு இருக்கிறோம். அவங்க கிட்டத்தட்ட மெயின் சிட்டிக்குள்ளே ஒரு 100 ஏக்கர் வச்சிருப்பாங்க. மெயின் இடத்துல அவ்வளோ, நீங்க இந்த முனையில இருந்து மீட்டிங் நடக்கிற இடத்துல இருந்து கடைசியில கார் பார்க்கிங் பண்ண போனோம்னா நீங்க நடந்தெல்லாம் போக முடியாது. காரை போய் அங்க போய் பார்க் பண்ணிட்டு அங்க ஒரு வேன் இருக்கும் உங்களுக்கு. அந்த வேன்ல ஏறி தான் இங்க நீங்க மீட்டிங் அட்டெண்ட் பண்ண முடியும். அகைன் நீங்க திருப்பி கார் எடுக்க போனோம்னா வேன்ல போய் தான் எடுத்துட்டு வர முடியும். அவ்வளவு நீளமான இடம், அவ்வளவு வசதி. ஆனா அவங்களுடைய பின்னணி வேற எதுவுமே கிடையாது. எப்ப அந்த சர்ச்சுக்குள்ள போய் பாத்தீங்கன்னாலும் ஒரு 10 பேரு சோத்திரம் சோத்திரம் ஸ்தோத்திரம் அந்த ட்ரம் அடிச்சு பாடி 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 பாடிட்டே இருப்பாங்க. நான் நம்புறேன் இந்த ஜெபத்துல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, உங்க வீட்டுல கண்டிப்பா ஸ்தோத்திர ஜெபம் கேட்கணும். அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால என்ன பெருகுமாமா? நீங்க இருக்கிற ரூம்ல ஸ்தோத்திர சத்தம் கேட்கணும், ஸ்தோத்திரம் பண்ணணும். அங்கிருந்து வேற எந்த சத்தமும் அதிகமா எழும்பக்கூடாது. குறைஞ்சது உங்க வீட்டுல இருக்கிற எல்லா அறைகளையும் காலையில எந்திரிச்ச உடனே ஸ்தோத்திரத்தினால நிரப்புங்க. நான் சொல்றேன், இது எல்லாம் உலகத்தாங்க பண்றாங்க பாருங்க. காலையில எந்திரிச்சு பச்சை தண்ணியில குளிச்சுட்டு கையில ஒரு அந்த சாம்பிராணி போடுற ஒரு தட்டை எடுத்துட்டு அதை வச்சுட்டு ஒவ்வொரு ரூமா போய் என்ன பண்ணுவாங்க, ஊதிக்கிட்டே இருப்பாங்க. அந்த வீடு முழுக்க பாத்தீங்கன்னா காலையில எப்படி இருக்கும் கேட்கவே இல்லையே, இருக்கு புகை மூட்டமா இருக்கும், அப்படியே புகை மூட்டமா இருக்கும். அப்ப அவங்களுக்கு என்ன பண்ணா, நிறைய பேர் இப்ப பாத்தீங்க சுப்ரவாதம் ஓடும், தெரியும் சுப்ரவாதம் தானே? ஆமா, நிறைய பேர் நம்ம காலைல எந்திரிச்சோம்னா அது பாட்டு ஓடும். அது என்ன சொல்றது புரியாது நமக்கு, ஆனா அந்த ராகம் நமக்கு தெரியும் இல்ல. சுப்ரவாதம்னு சொன்னோன்னா உங்களுக்கு அந்த ராகம் புரியுதா இல்லையா? அப்ப பாருங்க, எல்லா வீட்டுகளையும் பாருங்க காலைல எந்திரிச்ச உடனே அந்த சுப்ரவாதம் போடுவாங்க. அப்போ நம்முடைய வீடுகளில், நிறைய பேருடைய வீடுகளில் இல்லை. சில இந்த பேர் கிறிஸ்தவங்களா இருக்காங்க பாருங்களேன், அந்த கல்யாண வீட்டில் ஃபர்ஸ்ட் பாட்டு என்ன போடுவாங்க தெரியுமா? கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு, கேளுங்கள் கிடை. அவன் சவுண்ட் சர்வீஸுக்காரன் உள்ள வந்தாலே முதல்ல என்ன பாட்டு தான் போடுவான்? ஒரு கிறிஸ்டியன் பாட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஓடும் பாருங்களேன். ஆனா அவனுக்கு ஒரு திருப்தி. சரி, எடுத்த உடனே ஃபர்ஸ்டே சினிமா பாட்டெல்லாம் போடக்கூடாதியா, எதான் போடணும். ஆனா நம்ம ஆட்கள் அப்படி இல்லை. காலை எந்திரிச்ச உடனே திட்டி தான் எந்திரிக்கிறாங்க. காலையில எந்திரிச்ச உடனே வருத்தத்தோட, காலையில எந்திரிச்ச உடனே இன்னைக்கு மேட்ச் என்ன போயிருக்குது, காலையில எந்திரிச்ச உடனே இன்னைக்கு இப்ப எல்லாம் பிக் பாஸ்ல அதெல்லாம் என்னாச்சு, எவ்வளவு தூரம் நம்மளை பிசாசு அடிக்ட் பண்ணி வச்சிருக்கிறான். இல்ல கிருபை எப்ப பெருகும் அப்படின்னா ஸ்தோத்திர ஜெபத்தினால். அப்ப என் வீடு எதனால நிரம்ப போகுது அப்படின்னா அப்பதான் உங்களுக்கு கிருபை மேல கிருபை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப இந்த பாட்டை பாட போறோம். ஆண்டவரே, எனக்கு என்ன வேணும்னா எனக்கு கிருபை தேவை. கடந்த கிட்டத்தட்ட ஒரு மாதமாவே 15-20 நாட்களாகவே நான் டிராவல் பண்ணும் போதும், நான் தூங்க போகும் போதும், நான் எங்க இருந்தாலும் இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கிறேன். என்னமோ தெரியல, இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எனக்கு என்னமோ பத்தாது மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. இல்ல போதாது, உனக்கு நிறைய கிருபை வேணும். இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு டைம் அப்டேட் கிடையாது, ஒரு நிமிஷத்துக்கு நிமிஷம் அப்டேட் ஆகுது இந்த உலகம். நீங்க காந்திபுரத்துக்கு போங்க, ஒரு மாசத்துக்கு முன்னாடி போங்க, அடுத்து ஒரு மாசம் தாண்டி போங்க, அங்க போனா குறைஞ்சது 100 வித்தியாசத்தையாவது பார்ப்பீங்க, 100 வித்தியாசத்தையாவது பார்ப்பீங்க. ஆனா நம்ம நிறைய பேர் ஒரு நாள் கிடைச்ச அதே கிருபையை வச்சு காலம் முழுதும் ஓட்டலான்னு நினைக்கிறோம். இல்ல ஆண்டவருடைய பிள்ளையே, கோலியாத்துக்கு முன்னாடி நிக்கிறதுக்கு ஒரு கிருபை தேவை, அதே நேரத்துல சவுலுக்கு முன்னாடி நிக்கிறதுக்கு இன்னொரு கிருபை தேவை. நான் சொல்றது உங்களுக்கு எத்தனை பேருக்கு விளங்குது? உங்களுக்கு புரியுதா? கோலியாத்துக்கு முன்னாடி நிக்கிற கிருபையை வச்சுட்டு சவுலை ஜெயிக்க முடியாது. உங்களுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி வந்த பிரச்சனைக்கு அந்த கிருபை போதும் பிரதர், கூழாங்கல்லுனால நீங்க ஜெயிச்சிட்டீங்க. ஆனா இப்ப நீங்க சந்திக்கிற ஜெபத்துக்கு இன்னும் நிறைய கிருபை தேவை. கிருபை டெய்லி நமக்கு கிடைச்சிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் உங்க பிள்ளைய 4 வயசு வரைக்கும் வளர்த்துறதுக்கு ஒரு கிருபை தேவை.
ஆனா 4 வயசுல இருந்து 16 வயசு வரைக்கும் வளர்த்துறதுக்கு இன்னொரு கிருபை தேவை. 11 இருந்து 19 வரை வளர்த்துறதுக்கு இன்னொரு கிருபை தேவை. 4 வயசுல என் பிள்ளை எனக்கு கீழ்ப்படிஞ்சு, 4 வயசுல உங்க பக்கத்துல இருந்துச்சு. ஆனா 16 வயசுல அதுக்கு வேற கிருபை தேவை. அதனால டெய்லி கர்த்தருடைய சமூகத்துல போய் நின்று, இன்னைக்கு நான் வாழ்றதுக்கு எனக்கு என்ன தாங்கன்னா, சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். கேட்கல? சத்தத்தை உயர்த்தி, எனக்கு கிருபை வேண்டும் ஆண்டவரே, எனக்கு கிருபை வேண்டும் ஆண்டவரே. கேளுங்க பார்க்கலாம். கைய மேல உயர்த்தி, ஆண்டவரே எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே, எனக்கு முன்பாக இருக்கிற சவால்களை சந்திக்கிறதுக்கு எனக்கு கிருபை தாரும். கேட்கல? சத்தமா 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 சொல்லுங்க. ஏசப்பா, எல்லாருடைய கைகளை மேல உயர்த்தி, எனக்கு முன்பாய் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த பொறுப்புகளை நிறைவேற்றதுக்கு எனக்கு கிருபை வேணும் ஆண்டவரே. என்னமோ நான் ரொம்ப குறைவா இருக்கிறது மாதிரி நான் ஃபீல் பண்றேன். ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி 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 ஆண்டவரே, நன்றி. ஹalleluya. கரங்களை தட்டி கொண்டே பாடுவோம். தாழ்மையுள்ளவனிடம் தங்கிடுதே தங்கிடுதே கிருபை. சத்தமா, தாழ்மையுள்ளவனிடம் அப்பா சொல்லுங்க. வாழ்நாளெல்லாம் வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் நம்பல ஆண்டவரே. வாழ்நாளெல்லாம் கிருபை போதுமே, சுகமுடன் நம்பலமுடன் சேவை செய்ய கிருபை தாருமே. கேளுங்க பார்க்கல எல்லாரும். சேவை செய்ய இன்னும் தேவை, இன்னும் தேவை கிருபை தாருமே. இன்னும் தேவை, இன்னும் தேவை. ஹalleluya. நிர்மூலமாகாதது நிற்பதுமோ கிருபை, நிற்பதுமோ கிருபை. உம்மாண்டவரே, நிற்பதுமோ ஹalleluya. நீசனின் பாவம் நீங்கியதே, நித்திய ஜீவன் பெற்று கொண்டே. நீசனின் பாவம் நீங்கின, நித்திய ஜீவன் பெற்று கொண்டே. காத்து கொள்ள அப்பா 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 கிருபை. திரும்ப திரும்ப சொல்லுவோம். காத்து கொள்ள, காத்து கொள்ள